ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் சில ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு ஸ்ரீ மனஹ சிக்ஷா புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் 6வது ஸ்லோகம், அரே சேதः प्रोद्यत कपट कूटी नाप्ति भर खर क्षरण मूत्रे स्नात्वा दहसी कथम आत्मानम अपि माम सदा त्वं गांधर्वा गिरिधर पद प्रेम विलसत सुधाम बोधौ स्नात्वा त्वमपि नितराम माम च सुखया. மொழிபெயர்ப்பு: ஓ மோசமான மனசே, நீ கபட்டம் யாமாத்து சொன்னா பெரிய கழுதைಗೆ மூத்திரத்தில் குளிச்சுட்டு இருக்கு. உனಗೆ எனக்கு சொன்ன ஆத்மாவுಗೆ மனசு ரெண்டு பேரும் கழுதைಗೆ மூத்திரத்திலே கழுதை மூத்திரம் சொன்னா கபட்டம் யாமாத்து உள்ள புத்தி எரிச்சல் ஆயிட்டு இருக்கு. எப்பவுமே ஸ்ரீ ஸ்ரீ காந்தார்விக கிரிதாரி தாமரை பாதத்தில் வந்துட்டு இருக்க பிரேமத்தின் கடல்ல குளிக்கக்கூடாதா? அப்படி பண்ணிட்டு நீ உனக்கு ரெண்டு பேருக்கு சுகம் கொடுக்கலாம். இதுக்கு பார்த்து ஒரு வாட்டி படிச்சிருந்தேன், இது 2வது வாட்டி படிச்சுட்டு இருக்கேன். இப்போது ஒரு ஜீவனுக்கு மிகப்பெரிய எதிரி காமம். ஸ்ரீல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு, நம்ம காமத்தில் வெளியில் வந்தால் கூட இன்னொரு பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாருக்கும் வேறவங்களுக்கு ஏமாத்துறது புத்தி இருக்கு. அதுக்கு வேண்டிதான் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் சொல்லியிருக்கு. தொடக்கத்தில் தர்ம புரோஜித கைத்தவோ அத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதாம். கைத்தவ தர்மா கபட்டம் விடணும். சில ஸ்ரீதர சுவாமி சொல்லிட்டு இருக்காரு, கைத்தவ தர்ம சொன்னா தர்ம அர்த்த காம மோக்ஷ பௌத்திக ஆசைகள் எல்லாம் கபட்டத்தில் வரும். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி கಪಟಂ ಯಾಮಾತ್ರದ ಬುದ್ಧಿಗೆ ಕಳದೆಗೆ ಮೂತ್ರಂ சொன்னார், கோமூத்திரம் சொல்லல. சில பக்திவினோத் டாக்கூர் 3 விதமான பக்தர் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. 3 விதமான, 2 கிரகஸ்தர், ஸ்வனிஷ்ட சாதக, பரிநிஷ்ட சாதக. 3வது தியாகி பக்தர், நிரபேட்ச சாதக. இந்த 3 பேர் கபட்டம் ஏமாத்துறது புத்தி இதெல்லாம் விடணும். சில பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, நிறைய வாட்டி பக்தி சாதனை பேர்ல புலன் திருப்தி வேலை நடந்துட்டு இருக்கு. பகவானுக்கு நைவேத்தியம் கொடுத்துட்டு இருக்கோன்னு சொல்லி ருசியான சாப்பாடு சமையல் பண்ணி நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்கோம். உண்மையா ஒரு சாதகன், ஒரு பக்தன் ரொம்ப சரளமாக இருக்கணும். சாத்விகமான சாப்பாடு சாப்பிடணும். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வேறவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணணும். தான் மிச்சம் கொஞ்சம் சாப்பிட முயற்சி பண்ணணும். வேறு ஜீவன் மேலே கருணை பகவான் பிரசாதம் கொடுத்தோம், நம்ம கூட சாப்பிட்டோம். நமக்கு எது பிடிக்குது அதை விட்டுடணும். கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குது அதை யோசனை பண்ணணும். இதே போல உண்மையான கிருஷ்ண பக்தர் சரளமான பக்தருக்கு சேவை பண்ணாமல்
பணக்காரருக்கு சேவை பண்ணுறது. நமக்கு யார் டொனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேவை செய்த பணம் கொடுப்பாங்க, சொத்து கொடுப்பாங்க. சாது சங்கம் பண்ணாமே பணக்காரர் கூட சுத்துறது, அபக்தர் கூட சுத்துறது. சுகதேவ கோஸ்வாமி பாகவதம்ல சொல்லிட்டு இருக்காங்க, தியாகிகளுக்கு வேண்டி. தியாகி சன்னியாச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான், பணக்காரர்கிட்ட போயிட்டு இருக்கான் பணத்துக்கு வேண்டி. சுகதேவ கோஸ்வாமி அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, மரங்கள் பழம் கொடுக்கலையா, நதிகளில் தண்ணி இல்லையா, தான் பணக்காரர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு. இப்போ ஒரு வாட்டி நம்ம மடம் நம்ம கோயில் கூட நமக்கு போய் கலெக்ஷன் பண்ண சொல்லிடும். இப்போ வர இது புக் வச்சுக்கோ, கோயில் பட்டிட்டு இருக்கோம், கோசாலை பட்டிட்டு இருக்கோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், இப்போ கலெக்ஷன் பண்ணிட்டு வா. நம்ம கூடுதல் இன்ட்ரெஸ்ட் காட்டலாச்சுன்னா நடக்குது சமுதாயத்தில். 10% 20% கமிஷன் கொடுத்துருவான், இப்போ கலெக்ஷன் பண்ணு. இது பகவான் சேவையா? பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, அர்த்தம் இல்லாத தாத்காலிக லாபத்துக்கு வேண்டி பண்ணுறது எல்லாமே கபட்டம் தான். கிருஷ்ணர் சுகம் விட்டு வேற என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே கபட்டம் தான். உள்ளே என்ன இருக்கு அதே வெளியில இருக்கணும். நிறைய வாட்டி பக்தர் விதி நியம ரூல்ஸ் ரெகுலேஷனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருவாச்சுன்னா பக்தி இல்லாங்க. சில ரூப கோஸ்வாமி இதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, நியம ஆக்ரஹ. நம்ம அந்த விஷயம் விட்டாச்சு, நமக்கு விஷயம் கிருஷ்ண பிரேமம் விட்டாச்சு. துளசி பிரதட்சணை இவ்வளோ பண்ணணும், இது இப்படி பண்ணணும், அந்த ரூல்ஸ்ல கிருஷ்ணன் போயாச்சு. உண்மையான விஷயம் விட்டாச்சு. இப்படி நடக்குது. இதெல்லாம் ஏமாத்தல வரும். இனி ஒன்று இருக்கு, பக்தி பேரில் தொழில் பண்ணுறது. சொன்னால் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பணம். இப்போ நான் கிளாஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் எல்லாம் பணம் வாங்குவேன் மக்கள்கிட்ட, அதான் பேசிகிட்டு இருக்கேன். ஹரி கதா பண்ணுறதுக்கு பணம், கீர்த்தனை பண்ணுறதுக்கு பணம், ஏதோ மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு பணம், ஒரு தொழில் பண்ணியாச்சு. பக்தி பேரில் குடும்பம் நடத்துறது, இதெல்லாம் ஏமாத்து கபட்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமுதாயத்தில். பக்தர் சொன்னால் இந்த வேஷம் போட்டிருக்காங்க, சேவை பண்ண தயார் இருக்காங்க. பட் அந்த சேவைக்கு ஒரு ரேட் இருக்குது, இவ்வளோ பணம் கொடுத்தா தான் பண்ணுவேன், இந்த சேவை பண்ண. இது பக்தியா? இப்படி பண்ணும்போது கிருஷ்ணன் திருப்தி ஆயிடுவாரா? நான் இங்கே உங்களுக்கு எல்லாம் ஏமாத்தலாம், கிருஷ்ணனுக்கு ஏமாற்ற முடியுமா? இப்போது நம்ம குருவர்கா சொல்லியிருக்கு, யார் பணம் வாங்கிட்டு ஹரிகதா பண்ணிட்டு இருக்காங்க, கீர்த்தனை பாடிட்டு இருக்காங்க, இல்லை வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க, அவங்கள வாயில் கேட்கக்கூடாது. நம்ம சொல்லலாம் அவங்களும் வைஷ்ணவர் தானே, சரி, அவங்களுக்கு வைஷ்ணவர் கிடையாது. ஜைவ தர்மாலே சில பக்திவினோத் டாக்கூர் ஒரு இடத்துல எழுதிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஆத்மீக வளர்ச்சி பண்ணணும்னு சொல்லி பக்தர் சங்கத்தில் வருவாங்க. அவர் இசை மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக்கில் ட்ரைனிங் எடுத்திருக்காரு, நல்லா படிச்சிருக்காங்க. இப்போ பக்தர் கூட இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது, அவர் நல்லா ராகமாக பாட தொடங்கியாச்சு. பட் பக்தருக்கு அவர் பாடினது பிடிக்கல. பக்தர் பாடுறது, ஆடுறது, பேசுறது, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க,
கிருஷ்ணர் சுகத்துக்கு வேண்டியிருக்கும். கிருஷ்ணர் சுகம் விட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பக்தி பேரில்? எல்லாமே ஏமாத்து கப்பட்டம். நம்ம ಕೀರ್ತನೆ ಚೆನ್ನ, ನಮ್ಮ ಹರಿಕಥಾ ಚೆನ್ನ, ನಮ್ಮ ಸಾಧನೆ ಚೆನ್ನ, ಕೃಷ್ಣನ್ಗೆ ಸುಖ. பாவகிரகி ஜனார்தன கிருஷ்ணன் நம்ம பாவம் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம ராகம் தீதி ஒன்றும் பார்க்கல. அதுக்கு வேண்டிதா ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு, கபட்டம் ஏமாத்து இந்த கழுதைಗೆ உள்ள மூத்திரம் விட்டுட்டு பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு தாமரை பாதத்தில் வந்துட்டு இருக்க அன்பு பிரேமத்தின் கடலில் குளிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வேண்டி கப்பட்டம் ஏமாத்து புத்தி கண்டிப்பாக விடணும். சில ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு, மனசுக்கு உண்மையான வேலை गांधर्व गिरिधर पद प्रेम विलसत सुधांबोधो स्नात्व. ஸ்ரீ ஸ்ரீ காந்தார்விக கிரிதாரி தாமரை பாதத்தில் வந்துட்டு இருக்க அனுபுகே கடல்ல குளிக்கிறது. சில பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, காந்தார்வா சொன்னா ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி முழு முதல் கடவுள் கிருஷ்ணர்ಗೆ ಅಂತರಂಗ ಉಳು ಶಕ್ತಿ. ஸ்ரீகிருஷ்ணன் முழு முதல் கடவுள் சக்திமான் புருஷன், ராது சக்தி. இப்போ நம்ம இவங்களும் 2 பேர் தாமரை பாதத்தில் அனுபவிக்க வேண்டி சரணடைக்கணும். அனுபு பிரேமம், வேற எந்த ஆசை இருக்கக்கூடாது. இப்போ இன்னொன்று விஷயம், நடிவு பண்ணுறது. வேறவங்க பண்ண போல நானும் பண்ணுவேன் சொல்லி அப்படி இல்லை, பக்தி அப்படி இல்லை. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி எல்லாம் விட்டு பிருந்தாவனத்தில் பிச்சை எடுத்துட்டு வாழ்னாங்க. ரூப கோஸ்வாமி, நம்ம கோஸ்வாமிகள் எல்லாம் தியாகம் பண்ணி வந்தாங்க. அவர் பண்ணாரு சொல்லி நம்ம பண்ண முடியுமா? இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் தனியாக பஜனை பண்ணுவார். தனியாக இருந்து கவனம் பண்ணார். அவருக்கு பார்த்து ஒருத்தர் நினைச்சாரு, நானும் அவர் போல பண்ணுவேன் சொல்லி அவனும் ஒரு குட்டிரம் போட்டு விட்டான் அவர் பக்கத்தில். கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் சொன்னார், ஒரு குழந்தை பெத்தன்னு சொன்னால் 9 மாதம் வயிற்றுல நேராக போய் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, ஏன்னா வயிற்றில் குழந்தை எடுத்து கொடுங்க சொல்லி. அதே போல் வாழ்க்கைக்கு நோக்கம் கிருஷ்ண பிரேமம். படிப்படியாக போனால் அது வரை போகலாம். படிப்படிச்சோன்னா முதல்ல சரணாகதி, அதுக்கப்புறம் சாது சங்கம், அதுக்கப்புறம் பஜனை கிரியா, அதுக்கப்புறம் அனர்த்தம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ராதாகிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? கிருஷ்ண பிரேமம், பிரேமத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். சரணாகதி கிடையாது, அனர்த்த போகலாம். இது சகஜிய பாவம் சொல்லும். இது உண்மையான பக்தனுக்கு அடையாளம் அல்ல. இது சகஜியாக அர்ஜென்ட் நேரம் அப்படியே சாடி போயிடலாம் சொல்லி. இப்படி ஒன்றும் நடக்காது. ஒரு ஃபவுண்டேஷன் போடாமல் பில்டிங் போட முடியுமா? அந்த ஃபவுண்டேஷன் தான் சரணாகதி, அனர்த்த நிவர்த்தி. இது 2 இல்லாமல் எவ்வளோ ராதாகிருஷ்ணனுக்கு நினச்சிடுங்க, என்னென்ன பண்ணிவிடுங்க, ஒன்றுமே ஆகாது, அங்கே இருக்கோம். நமக்கே ஏமாத்திட்டு இருக்கோம். முதல்ல சரணாகத்தியில் கூட முதல்ல பணிவு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆச்சாரியர் எவ்வளோ பணிவு காட்டினாங்க. அது 6 கோஸ்வாமிகள் இருக்கலாம், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இருக்கலாம், நரோத்தம் தாஸ் டாக்கூர் இருக்கலாம், ಶ್ರೀಲ ಭಕ್ತಿವಿನೋದ್ ಠಾಕೂರ್, ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದ್, ನಮಗೆ ಪರಮ ಗುರುದೇವ್ ಶ್ರೀಲ ಭಕ್ತಿ ಪ್ರಮೋದಪುರಿ ಗೋಸ್ವಾಮಿ ಠಾಕೂರ್, அவங்களெல்லாம் சாதாரண ஜீவன்களை நமக்கு காட்டிட்டு இருக்காரு. முதல்ல பணிவலை வாழாச்சு. நமக்கு பணிவும் கிடையாது. நமக்கு அர்ஜென்ட் இருக்குது, நேராக கோலோக்க போனோம். எவ்வளோ சிக்ஷா குரு மாற்றியாச்சு நம்ம வாழ்க்கையில். என்ன இவர் சரியில்லை, அங்கே ஓடலாம்,
நம்ம பரவாயில்ல, வெளிநாடு பக்தர் தீக்ஷா குரு கூட சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா நமக்கு யார் சுகம் கொடுத்துட்டு இருக்கா அவர் தான் நமக்கு சிக்ஷா. அவர் கோபம் காட்டக்கூடாது, அவர் உண்மை பேசக்கூடாது, அவர் நமக்கு திட்டக்கூடாது. நமக்கு எப்படிப்பட்ட குரு வேணும், நமக்கு அப்படி தூக்கிடுவோம். ஓ மாதாஜி உங்கள் மீராபாய் போல பஜனை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் மகன் பிரகலாத் மகாராஜ் போல இருக்கான். ஏய் ஏமாத்துக்காரா, என்னடா பிரகலாத் மகாராஜ் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ எவ்வளோ பேர் பார்த்தாச்சு. நம்ம எவ்வளோ ஏமாத்து நடந்துட்டு இருக்கு சமுதாயத்தில். நம்ம கூட அதே விரும்பிட்டு இருக்கிறோம். வஞ்சகத்தனம் பாருங்க. பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, கிருஷ்ண சேவை ஆசை விட்டு வேற என்ன இருக்கு, எல்லாமே கபடம். இனி கபட்டம் சொன்னா என்ன, கூட்டி நாத்தி. சைத்தன்ய சரித்திராமிரத்தில் சொல்லிட்டு இருக்கு, சாத்துரியம், அரசியல், வஞ்சக போல புத்தி, ஊர்க்கத்தை பேசுறது, கருணை இல்லாமல் இருக்கிறது, வேற ஜீவன்கள் மேலே நிந்தா பண்ணுறது, இது எல்லாமே கப்பட்டம் தான். பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம பஜனையிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்பப்போ நம்ம யோசனை பண்ணணும். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எங்கேயுமே கப்பட்டம் இருக்கா. நம்ம இப்போ நிறைய மந்திரங்கள் சொல்லுவோம், காயத்ரி மந்திரம், என்ன சொல்கிறது, கீர்த்தனை பாடுவோம், நிறைய கீர்த்தனைகள், அது இது. ஒரு வாட்டி உட்கார்ந்து அதுக்கு அர்த்தம் பார்க்கணும். நான் சொன்ன மந்திர போல, நான் சொன்ன கீர்த்தன் போல், பாடின கீர்த்தன் போல நான் வாழ்விட்டு இருக்கேன். நான் சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் போட்டார், நான் எடுக்கலை. நான் யார் ஃபோன் எடுக்கிறதில்ல. நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். எனக்கு டாக்டர் சொன்னது 1 வருஷம். நேற்று ஜெர்மனிலே ரிப்போர்ட் எனக்கு ஜெர்மனி ஒரு பக்தருக்கு அனுப்பினேன், எனக்கு உடம்புக்கு எவ்வளோ கண்டிஷன். அவரு சொன்னது, அங்கே ஜெர்மனியில் டாக்டர் சொன்னது 1 வருஷம் ஃபோன் அது இது எல்லாம் விட்டு, ட்ராவல் விட்டு, ஒரே இடத்துல இருந்து ரெஸ்ட் எடுத்து. இப்போ நான் ஃபோன் எடுக்கிறதில்ல. அவர் ஃபோன் போட்டார், நான் எடுக்கலை. அப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினார், பிரபு உங்கள் கருணை வச்சு எனக்கு சகோதரி இன்னைக்கு குரு மகாராஜ் கிட்ட டெல்லியில் ஒரு இடத்துல தீட்சை வாங்கணும். டெல்லியில் தான் அந்த பக்தர். இப்படியே உங்கள் கருணை என் மேலே எப்போவுமே வையுங்க. நல்லது. நீ எனக்கு வழிமுறை என்ன இருக்கணும், அந்த பெண்ணுக்கு பக்தியில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது நான் தான். இப்போ என் கூட பேசுறதில்ல. அவருக்கு கஷ்டம் வரும்போது பேசுவான். இல்லை இப்போ 2 வருஷம் ஆகி பேசவே இல்லை. நல்லது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மடத்தில் வேறு குரூப்ஸ் இருக்குது, அவங்களுக்கு கொண்டு போயாச்சு, அவங்களுக்கு கூட நல்லது தானே, பக்தியில் இருக்கான். பட் உண்மையாக அவளுக்கு எனக்கு கருணை இல்லை, என் பற்றி விஷயம் இருந்தால் எனக்கு 2-3 நாள் முன்னாடி சொல்லியிருக்கலாம். என் சகோதரி ஹரிநாம வாங்கன்னு சொல்லியிருக்கான், உங்களுக்கு குரு மகாராஜ் கூட பேச முடியுமா, இல்லை அவள் இப்படி ஜபம் பண்ணிகிட்டு இருக்கான். நான் யார்கிட்ட ஒன்றுமே பேசாமல் இன்றைக்கி தீட்சை வாங்கியாச்சு. தீட்சை ஹரிநாம வாங்கி அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் போட்டு நன்றி சொல்கிறது, இல்லை என் கருணை சொல்கிறது. இது உண்மையா, இது உண்மையான பணிவா, இது உண்மையா, இல்லை இது கப்பட்டமா, எனக்கு தெரியாது. நான் நம்ம எல்லாருமே வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு பார்த்து நினைக்கிறது. நம்ம பேச்சு
நம்ம செவி, நம்ம எல்லா புலன்களும், நம்ம உடம்பு, மனசு, உணர்வு வச்சு பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு சேவிக்கிறது, அவங்கக்கிட்ட அந்த அன்பு எதிர்பார்க்குறது. இது விட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? எல்லாமே ஏமாத்து, கபட்டம். ஹரிபோல் தண்டவத்னா.